இது என்னன்னு பார்க்குறீங்களா? நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக தெரியுறதா? இது வெங்காயம் தக்காளி போட்டு பருப்பெல்லாம் குக்கரில் வேக வைக்காமல் இட்லிக்குன்னு பண்ணின சாம்பார். இந்த சாம்பார் இட்லிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே பரவாயில்லன்னு இருந்தது. உப்பு காரம் எல்லாமே சரியாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணுன்னா விட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழைகள் போட்டுடலாம். கொத்தமல்லி தழைகள் போட்ட பிறகு நம்ம சர்வ் பண்ணும்போது அதை கலக்கிட்டு சர்வ் பண்ணலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் அவசரமாக செய்யணுன்னா என்ன எப்படி பண்ணலாம் அப்படி பாருங்கள். இது இட்லி சாம்பார்னு நினச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். இது ஒரு அரை லிட்டருக்கு மேலே சாம்பார் வைக்கலாம். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு பாசிப்பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை, ஆப்ஷனல் தான். உளுந்தம்பருப்பெல்லாம் வேண்டாம். இதை மூணையும் லைட்டாக ஒரு அலசி எடுத்துட்டு பாருங்கள், நல்லா களைஞ்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அதில் நம்ம சுட வெந்நீர் விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் என்னென்னலாம் வச்சு நம்ம அரைக்கிறோம், எப்படி சாம்பார் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த பருப்பு ஊறிடுத்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நல்லா கொதிக்கிற வெந்நீர் இருந்ததுனால ஊறிடுத்து. அதோட 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான கல்லுப்பு, இதையும் அதையும் சேர்த்து நல்ல பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நான் குழம்புக்கு தேவையானது கொஞ்சமாக பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், வாணலியில் எண்ணெய் வச்சாச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுடலாம். நான் மிளகெல்லாம் போட்டு ஜீரகம்லாம் போட்டு அரைக்கிறதோட அரைக்கலை, அதனால் இதில் தான் நான் போடுறேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். ஒரு சிட்டிகை வெந்தயம் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். கடுகு பொரிஞ்சுருக்கு. உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக செவக்கட்டும். கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டுட்டு நான் இது பச்சை மிளகாயை ஒரு 4 மிளகாயை சும்மா கீறி வச்சுருக்கேன். குட்டி குட்டி மிளகா பாருங்க, அதை அப்படியே கீறினதை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு 2ஐயும் போட்டுடலாம். தக்காளியும் போட்டுடலாம். எல்லாம் அட் அ டைமே போடலாம். இது முன்னாடி அது பின்னாடின்னு பார்க்கணுங்கிறது இல்லை. உளுத்தம்பருப்பு செவந்ததும் 3ஐயுமே போட்டுடலாம். பாருங்கள், 2ஐயும் நான் ஒன்றாவே போட்டுட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஓரளவு வாசனை நல்லா கமகமன் வாசனை வருது. பச்சை வாசனை போக ஆகிடுது. நான் அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம் உப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி நம்மளோட ஆப்ஷன் தான். திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமாங்கிறதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, ஓரளவு இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்தால் போதும். ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம அந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு, தேங்காய், வெத்த மிளகா, புளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே இதில் போட்டுடலாம். நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டிருக்கிறதுனால ஓரளவு வெந்த மாதிரி தான் அது மசியும். இதை ஊற்றிட்டு இது நல்லா கலரி கொடுத்துடலாம், அடி பிடிக்காமல். ஏன்னா நமக்கு இதில் இருக்கிறதும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு.
ஒரு 2-3 நிமிஷம்தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை லைட்டாக கிளறிட்டு நம்ம வந்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சமாக இப்போ நம்ம மிக்ஸி ஜாரு அலம்பி ஊற்றியாச்சு. இப்போ மிச்சத்தையும் ஊற்றிடலாம். இதில் நல்லா கட்டி இல்லாமல் கிளறிடுங்க. மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன். இப்போ துளி உண்டு மஞ்சப்பொடி போட்டுடலாம். தாளிக்கும் போதே போட்டுடலாம், மறந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு காரமோ உப்போ எது நமக்கு கூட குறைச்சி இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஒருவேளை உப்பு கூட இருக்குது, காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா சாம்பார் பொடியெலாம் நெசசிட்டியே கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும், எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் இது கொதி வரட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் இது கொதி வரட்டும். அங்கே ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்செடுத்து நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நமக்கு இட்லி சாம்பார் கிடச்சிடுது. இது இட்லி சாம்பார் சொல்லலாம், தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அதே மாதிரி எந்த காய் நீங்கள் சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை குக்கரில் வேக வச்சுட்டோ இல்லை தனியாக வேக வச்சுட்டோ இதோட கலந்துட்டு இதே மாதிரி சாம்பார் பண்ணலாம். ரெடிமேட் சாம்பார், இன்ஸ்டன்ட் சாம்பார் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா விடுறது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். இட்லிக்குன்னு நான் பண்ணியிருக்கிற சாம்பார் இது இட்லிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, அடை, பொங்கல், கிச்சடி, அரிசி உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஏன் சாதத்தில் கூட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். காய்கறி எது வேணுமோ, முள்ளங்கியோ முருங்கைக்காயோ, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு கை ஜலத்தை விட்டு வேக வச்சு எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் இதை போடலாம். நீங்களும் செஞ்சு அசத்துங்க விவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.